ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிடபிள்யூஆர்வியில் நான் ஒரு ட்ரேட் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கான ரீசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிடபிள்யூஆர்வி நம்ம கேண்டில் பை கேண்டில் ரீட் பண்ணி தான் ட்ரேட் எடுப்போம். ஸோ சிடபிள்யூஆர்வியில் ஃபஸ்ட்டு நம்ம மெயின் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது விக்ஸு. முதல்ல ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது விக்ஸு, அண்டு ரெண்டாவது பாடி, மூணாவது வால்யூம், நாலாவது சைக்காலஜி. இந்த 4 விஷயமே நீங்கள் பார்த்தாவே போதும். மோஸ்ட் திங் எதுக்கு கொடுப்பீங்கன்னா, நான் எதுக்கு கொடுப்பேன்னா விக்ஸுக்கு தான் கொடுப்பேன். விக்ஸுக்கு கொடுப்பேன் அண்டு வால்யூம், இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் நான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேண்டிலில் லோவர் சைடு அப்பர் சைடு செல்லர்ஸ் ஃபைட் பண்ணியிருக்கான். நான் சிம்பிளாக சொல்கிறேன், ரொம்ப டீப்பாக சொன்னால் சத்தியமாக புரியாது. சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேண்டில் முன்னாடி இருக்கிற கேண்டில் பாருங்கள், லோவர் சைடு ஃபைட் கிடையாது. ஸோ லோவர் சைடு கம்மியாக இருக்குது ஃபைட்டு. ஸோ இப்போ நம்பர் ஒன் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா லோவர் சைடு அப்பர் சைடு செல்லர்ஸ் ஃபைட் பண்ணியிருக்கான். ஃபைட் பண்ணி வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். அதனால் செல்லர் கேண்டில். ரெண்டாவது செல்லர் கேண்டில் வந்திருக்கான்ல, அது நான் ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு கேண்டிலில் பார்த்து ரெண்டாவது கேண்டில் செல்லர் வந்தான்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல. நீங்கள் ரெண்டாவது கேண்டிலில் பார்த்தே ஃபஸ்ட்டு கேண்டில் அனலைஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது கேண்டிலில் செல்லர் கேண்டில் வந்திருக்கான், அவன் எதனால் வந்திருக்கான்னு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கேண்டிலில் பார்த்தாவே தெரியும். அப்பர் சைடு லோவர் சைடு ஃபைட் பண்ணியிருக்கான், வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான், செல்லர் வந்திருக்கான். அதேமாரி இப்போ ரெண்டாவது கேண்டில் எடுப்போம். ரெண்டாவது கேண்டிலில் பார்த்தீங்கன்னா அதே தான், அப்பர் சைடு அண்ட் லோவர் சைடு. அப்பர் சைடு பையர்ஸ் அண்ட் லோவர் சைடு பையர்ஸ் ஃபைட் பண்ணியிருக்கான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பையர் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஸோ பையர் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணதால் நெக்ஸ்ட்டு ஒரு பையர் கேண்டில் இருக்குது. மூணாவது கேண்டில் நான் மூணாவது கேண்டிலில் பார்த்து தான் சொல்கிறேன். ரெண்டாவது கேண்டிலில் பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான். அதேமாரி இப்போ மூணாவது கேண்டிலில் பார்ப்போம். மூணாவது கேண்டிலில் என்ன நடந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோவர் சைடு ஃபஸ்ட்டு செல்லர் என்ட்ரி ஆகிறான். ஸோ செல்லர் என்ட்ரி ஆகிறான். ஆனால் அங்கே இருக்கிற பையர்ஸ் ஸ்ட்ராங்காக மேல் நோக்கி கொண்டு போகிறாங்க. ஸோ மேல் நோக்கி கொண்டு போயிட்டு அந்த அப்பர் சைட்லேருந்து செல்லர்ஸ் மைனராக ரொம்ப சின்னதாக அவனோட என்ட்ரியை கொடுக்குறான். இதில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் ரூம் அண்ட் செல்லர்ஸ் ஏரியா அண்ட் செல்லர்ஸ் ரூம் அண்டு செல்லர்ஸ் ஏரியா, சாரி ரெண்டு ஒரே விஷயம் தானே. பையர்ஸ் ரூம் செல்லர்ஸ் ஏரியா, செல்லர்ஸ் ரூம் செல்லர்ஸ் ஏரியா ரெண்டும் ஒன்று தான். இதில் நம்ம அனலைஸ் பண்ணிக்கிற மெத்தட் தான் முக்கியம். சிம்பிளாக ஒன்றும் இல்லை கைஸ். பையர்ஸ் ரூம் அண்ட் செல்லர்ஸ் ரூம்னால் என்னென்னு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இந்த பையர் கேண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், லோவர் சைடுலேருந்து அவன் அந்த ஓப்பனிங் ப்ரைஸில் ஓப்பன் ஆகியிருக்கான்ல, அதாவது லோவர் சைடு விக்கில் இருந்து அவன் க்ளோசிங் பாடி எங்கே க்ளோஸ் வச்சுருக்கானோ அது வரைக்கும் பையர்ஸ் ரூம். அதே அந்த பையர் கேண்டிலில் அப்பர் சைடு விக் வச்சுருப்பான்ல, அது செல்லர்ஸ் ஏரியா. இதே தான் செல்லர் கேண்டிலுக்கும். ரெண்டாவது கேண்டிலில் பார்த்தீங்கன்னா செல்லர் ப்ரைஸ் ஓப்பன் பண்ணியிருப்பான்ல, ஸோ ஓப்பன் பண்ணி எங்கே க்ளோஸ் வைக்கிறானோ அது வரைக்குமே செல்லர்ஸ் ரூம். அதாவது எங்கே க்ளோஸ் வச்சதுக்கு மேலே இருக்கிற விக்குமே சேர்த்து செல்லர்ஸ் ரூம். ஸோ செல்லர் கேண்டில் லோவர் சைடு இருக்கிற விக்கு பார்த்திங்கன்னா பையர்ஸ் ஏரியா. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மூணாவது கேண்டில் என்ன நடந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு செல்லர் பையர்ஸோட ஏரியாவில் என்ட்ரி ஆகிறான். ஸோ பையர்ஸோட ஏரியாவில் செல்லர் 100% என்ட்ரி ஆகிறான். ஸோ 100% என்ட்ரி ஆகிட்டு பிறகு பையர் அதாவது பையர்ஸ் ஏரியாவில் பையர் ஃபைட் பண்ணி, அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா செல்லர்ஸோட ரூமில் இருந்து செல்லர்ஸ் என்ட்ரி ஆகிறான். செல்லர்ஸ் என்ட்ரி ஆகி வால்யூமை டிக்ரீஸ் பண்ணியிருக்கான். செல்லர்ஸ் என்ட்ரி ஆகிறான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்த செல்லர்ஸ் ஸ்ட்ராங்னாக்கா வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஓவராலாக கேண்டிலில் பாருங்கள். ஓவராலாக கேண்டில் பார்த்தீங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் பண்ணியிருக்கணும். வால்யூம் இவனால் டிக்ரீஸ் பண்ண முடியல.
தப்பு தப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த இடத்த செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். செல்லர்ஸ் வந்து வீக்காக இருக்கான், அதனால் வந்து நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பையர் வந்திருக்கான். ஸோ இதுக்கான வீடியோ வந்து பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். நான் வந்து நிறைய விஷயம் பார்ப்பேன், அது வந்து நான் உங்களுக்கு எப்படி தெளிவாக சொல்கிறதுன்னு தெரியல. இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோன்றதால கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அப்கமிங்கில் வந்து நான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், லிக்விடிட்டி, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்டு எங்கெங்கெல்லாம் ட்ரேட் எடுக்கணும் அது ஆல்ரெடி வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். நான் என்னென்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து சும்மா ஒரு இன்ட்ரோ வீடியோவாக இருக்குன்னு தான் நான் வந்து ஜஸ்ட்டு வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன். அப்கமிங் வீடியோவில் வந்து நான் கிளியராக வந்து டைப் பண்ணி தெளிவாக வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன்.